கல்வி உதவித்தொகை, சுய தொழில் செய்ய வங்கிக் கடன், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் மூலம் செயல்படுத்தி அவர்கள் வாழ்வை முன்னோக்கி எடுத்து செல்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் சட்ட மசோதாவை நிறைவேற்றியது திராவிட மாடல் அரசு. அதன்படி கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராக ஆக்கப்படுவார் என அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் கிட்டத்தட்ட 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்பு உரிமைகளையும் சமமாக பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் மூலம் சமூக நீதியை நிலைநாட்டியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.